அத்தை மகள் தமிழ் இருக்க, ஆசை நாயகி ஆங்கிலம் இருக்க, ஊர் தேவடியா ஹிந்தி எதுக்கு? இது என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர் இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் பேசின வார்த்தைகள் இதெல்லாம். அவர் வாயிலிருந்து உதிர்த்த அழகிய தமிழ் வார்த்தைகள் இதெல்லாம். இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நம்ம திராவிட மாடல்காரங்களாம் சொல்கிறாங்க இல்லையா, வடக்கன்ஸ் வடக்கன்ஸ் அப்படின்னு. அந்த வடக்கன்ஸ் எல்லாம் இப்போது இதை சொல்லி தான் சும்மா கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, அழகான தமிழில் இதை சொல்லி அப்படியே ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கருணாநிதிங்கிறவர் இதை பேசியிருக்கார். அப்போ நம்மளுடைய மொழியை எவ்வளவு கொச்சப்படுத்தியிருக்கார், எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கார், எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கார் அப்படின்னு சும்மா திமுகவை கிழித்து தொங்க விட்டுட்டுருக்கான். நம்மளுடைய திராவிட மாடல் நம்பர் 1 முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவரும் நம்மளுடைய அண்ணன் டிஆர் பாலா இருக்கார் இல்லையா, அவரும் சேர்ந்து ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த கூட்டம் கூட என்ன கூட்டணிது, நொண்டி கூட்டணியா, இந்தி கூட்டணி, இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணிக்கு போயிருக்காங்க. இந்த கூட்டணி தலைவர்கள்லாம் அங்கே பேசியிருக்கிறாங்க. அப்போது பீகார் முதலமைச்சர் ஐயா நிதிஷ்குமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஹிந்தியில் பேசியிருக்கார். ஹிந்தியில் பேசின உடனே நம்ம ஆளுக்கு தான் இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, பாவம் என்ன பண்ணுவார், அதான் ஊரறிஞ்ச ரகசியமாச்சா. அப்புறம் இது சொல்லவும் அண்ணன் டிஆர் பாலா அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, என்னப்பா நீங்கள் ஹிந்தியில் பேசுகிறீங்க, எங்களுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அதுக்கு ஐயா நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருக்காரு, அது என்னப்பா நீங்கள், நம்ம சுதந்திரம் அடைஞ்சு எவ்வளோ வருஷம் ஆகுது, இன்னமும் இங்கிலீஷ்னு பிடிச்சி நிற்கிறீங்க, நமக்கு தான் ஒரு பொதுவான மொழி ஹிந்தி வச்சுருக்கிறாம, ஹிந்தியை படிங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இது எப்படி இருக்குது தெரியுமா, இந்த ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு சொன்னாங்கல்ல, ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி தெரியாது போடா அவங்க ஒரு ட்ரெண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டு வாடா அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை அதை உருவாக்கி விட்டுடுச்சு. சரி, அது ஒரு பகுதிக்கு போகட்டும். இதுக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம தயான் இருக்கார் இல்லையா, தயானை முன்னாடி நிறைய வேலை இருக்கும் அவருக்கு. நம்ம முத்தமிழ் அறிஞர் அவர் இருக்கும்போது தோல் மேலே கையை போட்டு கேட்க போனாலும் போவார் வருவார், கூடவே போவார் வருவார். இப்போது வேலை ஒன்றும் இல்லைல்ல, அதனால தான் இருக்கிறதையும் காமிச்சிக்கணும் இல்லையா, அது ஏதோ காரணத்துக்கு அவர் சொல்லிருக்காரு போல இருக்கு. இவருக்கு கோபம் வந்துருச்சுங்க. என்னன்னா இது, ஒரு ஹிந்தி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கேட்டது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தாலும் இவர் என்ன சொல்லிட்டாரு, என்னையா ஹிந்தின்னு பெரிய ஹிந்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, பீகார்லேருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்ற ஹிந்தி படித்தவங்களாம் என்ன பண்ணுறான், இங்கே கக்கூஸ் தானே கழுவுறான், என்னவோ பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, இதுக்கு தான் என்னாச்சுன்னா நம்ம பீகாருடைய துணை முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய கண்டனத்தை எழுப்பியிருக்காரு. என்னங்க நீங்கள் இப்படி பேசிக்கிறீங்க, அது எப்படி நீங்கள் பீகார்லேருந்து வர்றவங்க தமிழ்நாட்டில் கக்கூஸ் கருவான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கண்டனத்தை எழுப்ப, மக்கள் பக்கத்தில் ஒரு பெரிய கடனை எழுந்திருக்கு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ கக்கூஸ் கழுவுற வேலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கேவலப்படுத்துறீங்களா, நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்களா, அப்போ இப்படி தான் கேவலப்படுத்துவீங்களா அப்படின்ற மாதிரி. அப்போ கக்கூஸ் கழுவுறது ஒரு உழைக்கும் வர்க்கத்தை நீங்கள் இவ்வளோ தூரம் கேவலமாக பேசுகிறீங்க, அது தவறு அப்படின்ற மாதிரி மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. அதுபோக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு உதித்த ஒரு சொந்த கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த பீகார்லேருந்து ஒருத்தர் வந்தார் உங்களுக்கு தேர்தல் வேலை பார்க்கறதுக்காக, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க. அது நான் தெரியும் நம்மளுக்கு. இது தேராது பூட்டை கேசுன்னு போட்ட திமுகவை இன்றைக்கி ஆட்சியில் அமர வச்சுட்டு போயிருக்காரு இல்லையா, நீங்கள் கூட பீத்திக்கிறீங்க இல்லையா, இன்றைக்கி திராவிட மாடல் அரசு பீத்திக்கிறீங்க இல்லையா. அவர் எங்கேருந்து வந்தார், அவர் பீகார்காரர் தானே, அவர் ஹிந்தி பேசுகிறவர் தானே, அவர் தானே உங்களை ஜெயிக்க வச்சுட்டு போனார். இப்போ என்ன கேள்வி வருது, அப்போ நீங்கள் அந்த பிரசாந்த் கிஷோரை உங்கள் வீட்டு கக்கூசோடு தான் கூப்பிட்டீங்களா பீகார்லேருந்து, அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா, கேட்பாங்களா இல்லையா, நியாயம் தானே. நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்க, இந்தி கூட்டணியோ நொண்டி கூட்டணியோ ஏதோ ஒரு கூட்டணிக்கு போகிறீங்க, நீங்கள் போய் என்ன செஞ்சிட போகிறீங்க, ஜெயிச்சிட போகிறீங்க, அதுதான் தெரியுமே. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கூட்டணி போட்டு தான் இருக்கிறீங்க, ஆனால் என்ன ஆகுது, தோத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஜெயிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த தேசத்தை அவரை விட தாண்டி யார் காதலிக்கிறாங்களோ அவங்களால தான் அவர் தோற்கடிக்க முடியும்னு உலகத்துக்கே தெரியும். இன்றைக்கி உலகத்துக்கே தலைவராயிட்டார் அவர். உலகமே அவரை பார்த்து இன்றைக்கி காலில் விழுந்து கும்பிடுது. எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் மக்கள் மீது அவ்வளோ அன்பை பொழிகிறார். மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு கஷ்டம் இல்லாமல் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அனைத்தையும் செஞ்சிட்ருக்கார். இன்றைக்கி சாதாரணமாக எடுத்துக்குவாங்க, இந்த கொரோனா டைம் வந்துச்சு. இந்த கொரோனாவில் மக்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணார், கரீப் கல்யாண் யோஜனான்னு ஒரு திட்டத்தை கொடுத்து அதன் மூலமாக ரேஷன் கடைகள் மூலமாக என்ன பண்ணார், எல்லாருக்கும் அரிசி தானியம் எல்லாமே இன்று வரை கொடுத்துட்ருக்கார்.
கொரோனா போய் எவ்வளோ காலம் ஆகுது, இன்று வரைக்கும் மக்களுக்கு இதை இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கார். மக்கள் பசியாற்றிய மகத்தான ஒரு பிரதமர். எவ்வளோ பெரிய பேர், இந்த உலகத்துக்கே நீ கொரோனா மருந்து கொடுத்து இந்த உலகத்தையே காப்பாற்றிக்கிட்டு இருக்க ஒரு கடவுள், ஒரு 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 அவதாரம், ஒரு இறைவனுடைய அவதாரமாக பார்க்குறாங்க அந்த உலக மக்களே. அப்புறம் போய் தோக்கடிக்கணும்னா முடியுமா உங்களால்? நீங்களாம் நடக்கிற கதையா இது? ஹிந்திக்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்தி கூட்டணி போட்டுக்கிட்டு இங்கே ஹிந்தியை கேவலமாக பேசி விட்டீங்கன்னா என்ன பண்ணுவான்? கொதிப்பானா இல்லையா? கோவப்படுவானா இல்லையா? நீங்கள் திமுகவை வடக்கன்ஸ் வந்து வச்சு கிழிச்சிகளுக்கு ஆகிட்டு கிட்ட பார்த்துக்கோங்களேன்.